என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 2019 குரூப் 4ல. இதே மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்லையும் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த பேட்டர்லயே 2018 குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. 2 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டதால இந்த டைப் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம 6th நியூ புக்ல அந்த சம் இருக்கிறதால இந்த சம் டைரக்டாவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எளிமையா தான் சொல்லி கொடுக்க போறேன். மொத்தம் 6 கணக்கு, 4 கணக்கு நான் சொல்றேன், 2 கணக்கு நீங்க ஹோம்வொர்க் போட போறீங்க. இந்த 6 கணக்கும் 2 விதமா, அதாவது 2 டைப் கொஸ்டின். அதனால ஃபுல்லா பார்த்தா தான் தெளிவா புரியும். பாதி பார்த்துட்டு புரியலன்னு சொல்லாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் 2019 குரூப் 4 கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதான் ஈஸியா இருக்கும். ஏறு வரிசையில் எழுதுகன்னு சொல்லிட்டு 3/4 1/2 5/8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இதெல்லாம் பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த பின்னத்தில் இருக்கிற மதிப்பை ஏறு வரிசையில் எழுதணுமா? ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக போறேனே, 5 3 அதுக்கப்புறம் வந்து 2 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 1 இதை ஏறு வரிசையில் எழுதுப்பா அப்படின்னா டக்குன்னு எழுதுவோம். ஏறு வரிசைனா என்ன? சின்னதுல இருந்து பெருசுங்க. அப்ப சின்னதுல இருந்து பெருசுனா முதல் 1 வரும், அப்புறம் 2 வரும், அதுக்கப்புறம் 3 வரும், அதுக்கப்புறம் 4 வரும், அதுக்கப்புறம் 5 வரும். இதான்பா ஏறு வரிசை. கரெக்டா? அப்போ நமக்கு முழு நம்பரா கொடுத்துட்டா ஈஸியா ஏறு வரிசை போட்டுடலாம். ஆனா இந்த மாதிரி பின்னம் கொடுத்துட்டா இதுல எது பெருசு எது சின்னதுன்னே நமக்கு தெரியாது. அப்படின்னும் போது இதை எப்படி நம்ம ஏறு வரிசையில் எதிர்த்து அது முக்கியமா நமக்கு பார்க்கணும். இந்த மாதிரி பின்னத்துல கொடுத்துட்டு ஏறு வரிசையோ இறங்கு வரிசையோ எது பெருசு எது சின்னது அப்படின்னு 4 விதமான கேள்விகள் கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளா போனோம்னா இந்த பின்னத்தை நம்ம சதவீதமா மாத்திடலாங்க. அது எப்படி சார் சதவீதமா மாத்துறது அப்படின்னு கேட்டா, அதாவது ஒரு எண் எக்ஸ்ன்ற ஒரு எண் இருக்குதுப்பா. இந்த எக்ஸ்ன்ற எண்ணை நான் சதவிகிதமா மாற்றணும். அப்படின்னா இந்த எக்ஸா கூட நீங்க ஜஸ்ட் 100 பெருகிட்டனாவே அதுக்கு வரும்ல ஆன்சரு, அது சதவீதங்க. இவ்வளவுதான். புரியுதுங்களா? ஒரு எண்ணை நீங்க சதவீதமா மாத்தனா ஜஸ்ட் 100 பெருக்கிட்டா போதும். 100 பெருகிட்டு வரக்கூடிய விடை சதவிகிதம். அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்போ இங்க பின்னத்தில் தானே கொடுத்துருக்காங்க. என்ன நம்பரு? 3/4 அதுக்கப்புறம் 1/2 அதுக்கப்புறம் 5/8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிடுங்க, பக்கத்துலேயே அப்படியே ஒரு 100 பெருகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் சதவீதமா மாறிடும். சரி, இப்போ நான் சதவீதமா மாற்றத்தால என்ன யூஸ் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. முதல்ல நான் மாத்திடுறேன், அதுக்கப்புறம் பாருங்களேன் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ ஒவ்வொரு நம்பராக கூட 100 பெருகிட்டா சதவீதம் மாறிடும். ஓகே, இப்போ பாருங்களேன் அடிக்கலாமா? இதில் 4ல் பாதி 2, 100ல் பாதி 50, மறுபடியும் 2ல் பாதி 1, 50ல் பாதி 25, 3 25 எவ்வளோங்க? 25 25 50, 50 ஒரு 25 75. ஸோ இது சதவீதம்னு போட்டுக்கணும். புரியுதுங்களா? 75% அப்படின்னு போட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 × 100ன்னு இருக்கு. 2ல் பாதி 1, 100ல் பாதி 50, 1 50 பேருக்குன்னா 50 தான் வரும். ஸோ 50%. புரிஞ்சிச்சா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது 5/8 × 100ன்னு இருக்கு. இப்போ பாருங்களேன், இதில் பாதி 4, இதில் பாதி 50, மறுபடியும் இதில் பாதி 2, இதில் பாதி 25. சரிங்களா? இப்போ 2 25 5 அடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறேன், இந்த 5ஓட 25 பெருகிறேன். 4 25 100, 5 25 125. அப்போ 125 ÷ 2ன்னு வரும். ஸோ 125ல் பாதி எவ்வளோ? 120ல் பாதி 60, 5ல் பாதி 2 62. 62. சரிங்களா? நீங்கள் இந்த புள்ளிலாம் வைக்க வேணாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்கள் பாருங்க இந்த 62 அக்யூரேட்டாக வருது. இருந்தாலும் நான் 62னே வச்சுக்கிறேன் அப்ராக்சிமேட்லி. ஏன்னா இப்போ வந்து யாரும் மதிப்பு கேட்கல, ஜஸ்ட் நம்ம வந்து ஏறு வரிசையில் எழுத போகிறோம். சரிங்களா? அதனால நான் 62னே வச்சுக்கிட்டா புள்ளிலாம் வைக்கல. புரியுதா? இது வரைக்கும் புரியுதுங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ ஏறு வரிசையில் கேட்குறாங்க. ஏறு வரிசைனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை கொண்டு போகணும். அப்படின்னா 75 50 62. எது சின்னது? 50. 50னா அதுக்கு நம்பர் என்னது? 1/2. அப்போ இங்கே கீழே எழுதுறேன் 1/2 ஃபர்ஸ்ட். சின்ன நம்பர் அதான்.
இப்போ அதுக்கு அடுத்த சின்ன நம்பர் பார்க்கணும். அதுக்கு அடுத்த சின்ன நம்பர்னா இப்போ இங்கே 62 இருக்குது, இங்கே 75 இருக்குது. இது சின்னது 62. 62னா அதுக்கு என்ன நம்பரு? 5/8. அப்போ 5/8 அடுத்ததா போடுங்க. புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ ஃபைனலாக ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்னது? 3/4. கரெக்டாக 75% சொன்னோம். அப்போ 3/4 இப்படி போட்டுங்க. 3/4. அவ்வளோதாங்க, ஏறு வரிசையில் எழுதியாச்சு. அவ்வளோதான். இப்போ நமக்கு நம்பராக கிடைக்கும் போது ஈஸியாக என்ன பண்ணிட்டோம்? ஏறு வரிசையில் எழுதிட்டோம். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. போய் செக் பண்ணலாமா? 1/2, 5/8, 3/4. இதை பாருங்களேன், அழகாக அதை பாருங்க. 1/2, 5/8, 3/4. இதை பாருங்க, ஆப்ஷன் ஏல பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கரெக்டா? அவ்வளோதான், முடிவு போச்சு. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த பின்னத்தாக கூட 100 பெருகிடுங்க, உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி முக்கியமாக சொல்கிறேன், இதில் புள்ளி வச்ச நம்பர் வருது. இப்போ 62.5 வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அக்யூரேட்டாக, அதாவது என்ன சொல்கிறது, அக்யூரேட்டாக போட வேணாம். அதை அந்த புள்ளி நீக்கிடுங்க, அப்ராக்சிமேட்லி போடுங்க. சரிங்களா? இன்னும் புரியல, தோ இப்போ 6th நியூ புக்கில் இருக்குது, அந்த சம பார்ப்போம், தெளிவாக புரியும். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக 59வது கேள்வி பாருங்க. 1/2, 1/4, 6/8, 1/8 ஆகிய பின்னங்களை சிறிதிலிருந்து பெரிது வரை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது புக் பேக் கொஸ்டின். சரிங்களா? ஸோ சின்னதுல இருந்து பேசுனா அதான் ஏறு வரிசை. சரிங்களா? ஏறு வரிசைனா சின்னதுல இருந்து பெருசு, இறங்கு வரிசைனா பெருசுல இருந்து சின்னது. சரிங்களா? ரைட்டு. இப்போ 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு நீங்களே பாருங்களேன், இதெல்லாம் பின்னத்தில் இருக்கிறதால எது சின்னது எது பெருசுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். அதனால நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட்டு இது எல்லாத்தையும் பர்சன்டேஜாக மாற்றிக்கிறேன். பர்சன்டேஜாக மாற்றணும் ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, 1/2 இருக்கா? இதாக கூட 100 பெருகிட்டா போதும், சதவீதமாக மாறிடும். சதவீதமாக மாறிச்சுன்னா உங்களுக்கு ஒரு முழு நம்பர் கிடைக்கும். அதன் மூலமாக ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், எது சின்னது எது பெருசுன்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது 1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதாக கூட நான் 100 பெருகிறேன், அப்படி பெருகினா சதவீதமாக மாறிடும். அடுத்ததாக 6/8ன்னு கொடுத்துருக்காங்க. இதாக கூட நான் என்ன பண்ண போகிறேன், 100 பெருகிட போகிறேன், சதவீதமாக மாறிடும். ஃபைனலாக 1/8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1/8 கூட நான் என்ன பண்ண போகிறேன், 100 பெருகுனா அது சதவீதமாக மாறிடும். சரிங்களா? இப்போ போடலாமா? இங்கே பாருங்களேன், இந்த 2ல் பாதி 1, 100ல் பாதி 50, 50 1 பெருகுனா 50 தான் வரும். ஸோ 50%. ஃபஸ்ட்டு முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 1/4 × 100. அப்போ இந்த 4ல் பாதி 2, 100ல் பாதி 50, மறுபடியும் இந்த 2ல் பாதி 1, 50ல் பாதி 25, 25 1 பெருகுனா 25 தான் வரும். ஸோ 25%. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6/8 × 100ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த 6ல் பாதி 3, 8ல் பாதி 4. சரிங்களா? அடுத்ததாக இப்போ 4ல் அடிச்சு இப்போ தான் பார்த்தோம், என்னென்னு 25ன்னு வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போது ஒரு நாள் 4, 25, 4, 100. அவ்வளோதான். இப்போது 3 25 எவ்வளோ? 25 25 50, 50 ஒரு 25, 75%. பார்த்தீங்களா? ஈஸியாக தாங்க இருக்கு. அடுத்தது ஃபைனலாக வந்துட்டுல 1/8 × 100. சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், 8ல் பாதி 4, 100ல் பாதி 50, இந்த 4ல் பாதி 2, 50ல் பாதி 25, 25/2ன்னு வரும். இதுக்கு மேலே சுருக்க முடியாது, புள்ளி வரும். நீங்களே பாருங்களேன், 20ல் பாதி 10ங்க, 5ல் பாதி 12 அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த புள்ளிலாம் நீங்கள் போட வேணாம், ஜஸ்ட்டு 12%. அவ்வளோதான், அது போதும். ஏன்னா நமக்கு அக்குரேட்டாக நமக்கு ஆன்சர் போட தேவையில்லை. இங்கே இது கொஷின் கிடையாது, ஜஸ்ட் எது பெருசு சின்னதுன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதனால புள்ளி வச்சதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம், 12%ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, 50, 25, 75, 12%. கரெக்டா? இப்போ என்ன கேட்குறாங்க, சிறிதிலிருந்து பெருசாக்க சொல்கிறாங்க. அப்போது 50, 25, 75, 12 சிறுசா? 12 தான் சிறுசு. 12 என்னது? 1/8. இங்கே கீழே எழுதலாமா? 1/8 ஃபர்ஸ்ட் நம்பர், இதான் சின்னது. இப்போ இதை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற மீதி இருக்கிற 3ல் எது சின்னதுன்னு பார்க்கணும். 50, 25, 75
25 கரெக்டா? 25னா 1/4 கரெக்டுங்களா? அப்போ 1/4 புரியுதுங்களா பாருங்க. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 50 75 ரெண்டு நம்பர் தான். இதுல எது சின்னது? 50. 50னா இது 1/2. அடடடடே செம ஈஸிப்பா. 1/2 ஃபைனலாக இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், அந்த 75%. அதுக்கு என்னது? 6/8 சரிங்களா? இப்போ 6/8 அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. 6/8 ரைட். இப்போ 1/8 1/4 1/2 6/8 இவ்வளோ தான் ஆன்சர் சரிங்களா? இங்கே அப்படியே வாங்க, இதை பாருங்க, ஆப்ஷனை பாருங்க, பார்த்தீங்களா? 1/8 1/4 1/2 6/8. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த 1/8 விட பெருசு 1/4, 1/4 விட பெருசு 1/2, 1/8 1/2 விட பெருசு 6/8. கரெக்டான மீனிங், கரெக்டாக இதான் அதுக்கு மீனிங் சரிங்களா? அப்போ 1/8 1/4 1/2 6/8 பாருங்க, நம்ம கண்டுபிடிச்சது பர்ஃபெக்டாக வந்துருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. தெளிவாக புரியுதுங்களா? ஈஸி தானே? சூப்பர். இப்போ என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன், நீங்களே போட்டு பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. இது 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. 7/10, 3/4, 5/4, 1/2, 11/15 என்ற பின்னங்களில் ஏறு வரிசையில் அமைப்பு என்பது அப்படின்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட 6th புக்கில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. கரெக்டாக ஆப்ஷன் கூட இதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ 7/10, 11/15, 3/4, 1/2, 5/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து 3/4, 1/2, 11/15, 7/10, 5/4ன்னு கொடுத்துருக்காங்க. சி வந்து 1/2, 3/4, 7/10, 11/15, 5/4ன்னு கொடுத்துருக்காங்க. டி வந்து 1/2, 7/10, 11/15, 3/4, 5/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 60ன்னு போட்டு ஏவா பியா சியா டியா அப்படின்னு போடுங்க சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டுங்க. இப்போ இது வரைக்கும் ஒரு டைப் பார்த்தாச்சு ஓகேங்களா? இதெல்லாம் 2019 குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்த டைப்னா ஒன்றும் கிடையாது, ஈஸி. ஆனால் கேட்குற விதம் வேற. இதில் பாருங்களேன், நான் முதல்ல இருந்தே வரேன். இந்த கொஸ்டின் எடுத்துங்க. கீழ்கண்டவற்றில் மிகப்பெரிய விகிதத்தை காண்க. என்னப்பா ரேஷியோ பண்ணிட்ட அப்படின்னு கேட்டா, இது ரேஷியோ கிடையாது, இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் தான். பாருங்களேன், 5:7, 1:2, 3:5, 7:10 அப்படின்னு 12/3/2022 TNPSல கேட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இதுல எது பெரிய விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இதை பாருங்களேன், A:B. இதை நான் இப்படி எழுதுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இந்த A:B எப்படி எழுதலாம்னா, நம்ம கணக்கு பொறுத்து இந்த முதல்ல இருக்கு பாருங்க அந்த A மேலையும், ரெண்டாவதா இருக்கு பாருங்க B அது கீழையும் A/Bன்னு எழுதலாம். அது கணக்கு பொறுத்து இருக்கு. புரிஞ்சிருச்சா? A:B நீங்க சுருக்கணும்னா, A:B நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா, இதை நான் எப்படி உருமாத்திக்கலாம்னா, முதல்ல இருக்கிற நம்பர் மேலையும் ரெண்டாவதா இருக்கிற நம்பர் கீழையும் வந்துடும். இப்போ 5:7ன்னு இருக்குன்னு வச்சுங்க. ஒழுங்கா எழுதுறேன். 5:7ன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை நான் சுருக்கணும்னா ஃபர்ஸ்ட் 5/7 நான் இதை உருமாத்திக்கணும். அப்படி மாற்றினா தான் என்னால் கணக்கு போட முடியும். புரியுதுங்களா? அப்போ 5/7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நீங்கள் படிக்கும் போதே 5/7, 1/2, 3/5, 7/10ன்னு படிக்கலாம். அப்போ இதில் எதுப்பா பெருசுன்னு கேட்குறாங்க. பெருசு தானே? எஸ், பெருசுன்னு கேட்பாங்க, எது சின்னதுன்னு கேட்பாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கே தான் இது. கொஸ்டினை மட்டும் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா? புரிஞ்சிடுச்சா? ரேஷியோவில் கொடுத்துருந்தா இப்போ பாருங்க 3:5 நீங்கள் எப்படி படிக்கலாம்னா 3/5ன்னு படிக்கலாம், தப்பு கிடையாது. அவ்வளோதாங்க. ரைட்டா? ரைட்டுப்பா. இப்போ எது பெருசுன்னு கேட்குறாங்க. உண்மையாகவே நமக்கு எது பெருசுன்னு கண்டுபிடித்து சிரமங்க. 5/7 பெருசா, 1/2 பெருசா, 3/5 பெருசா, 7/10 பெருசான்னு கேட்டால் ரொம்ப சிரமம். அப்போ இதை நான் பெருசுன்னு கண்டுபிடிக்க, எது பெருசுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பின்னத்தை நான் சதவீதமாக மாற்றிக்கிறேன். அப்படி நான் சதவீதமாக மாற்றினா ஒரு முழு நம்பரோ புள்ளி வச்ச நம்பரோ கிடைக்கும். அப்ராக்சிமேட்லி முழு நம்பர் கிடைக்கும். அதன் மூலமாக எது பெருசுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? நான் இப்போ சதவீதமாக மாற்றணும்னா அந்த நம்பராக கூட 100 பெருகிட்டா போதும், சதவீதமாக மாறிடும். உதாரணத்துக்கு 5/7ன்னு இருக்கு. நம்ம ஒன்றுனா போட்டுருமா, எல்லாத்தையும் எழுதிடுவோம், ஈஸி. போன கணக்கு மாதிரி 5/7, 1/2,
அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க 3/5 3/5 அப்புறம் 1/10 தானே 7/10. ஓகே, இங்கே போட்டுக்கலாம் 7/10. சரிங்களா? ஓகே, நான் நீட்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ இதாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 100 பெருக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் சதவிகிதமாக மாறிடும். சதவீதமாக மாறிட்டா நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்லி முழு நம்பர் கிடைக்கும். அதில் எது பெருசுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? ரைட்டுப்பா. இப்போ பாருங்களேன், முதல்ல இங்கே பாருங்கள் 1/2ன்னு இருக்குது. இதில் பாதி 1, 50ல் 100ல் பாதி 50, 1 50 பேருக்குன்னா 50% அப்படின்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1 5 5 2 5 10 20ன்னு இருக்கும். 1 3 3 2 3 6 60% அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், 7 கூட 10 பேருக்குன்னா 70 அப்படின்னு வரும். 70%. பாரு, டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோம். இப்போ இதுதான் மிஸ்ஸிங். 5/7 × 100. 7ஆல் 100 அடிக்க முடியாது, அதனால் என்ன பண்ணுறேன், பெருக்கிறேன். 500/7ன்னு கிடைக்கும். இப்போது 7 7ங்க, 7 7 49. கரெக்டா? 7 7 49. மீதி எவ்வளோ இருக்கும்? 50ல் 7 49 தானே, 1 இருக்கும். மீதி அந்த பக்கத்தில் வச்சுங்க, 10ன்னு வரும். அப்போ 7 7ன்னு வரும். மீதி 3 இருக்குது, அதெல்லாம் வேணாம். இதோட 71% நிறுத்துங்க. புரியுதுங்களா? அப்ராக்சிமேட்லி போடுங்க, அக்குரேட்டெல்லாம் வேண்டாம். ஏன்னா இப்போ எது பெருசு அதான் கேள்வி. அப்படின்னும் போது 71 பெருசா, 50 பெருசா, 60 பெருசா, 70 பெருசா? நியரஸ்டாக இருக்குது பாருங்க, 71 தான். கண்டிப்பாக 71க்கு மேலே தான் வரும். அப்போ கண்டிப்பாக 5/7 தான் ஆன்சர். அதை நம்ம 5:7 டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு செகண்டு கடன்னு போட்டுடலாம். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் புள்ளி வச்சுட்டு குழப்பிடலாம் இருக்காதீங்க. அப்ராக்சிமேட்லி போடுங்க, கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பர். அடுத்த போலாமா? போயிடுவோம். அடுத்தது 2018 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. பாரு, 2:3, 3:5, 4:7, 5:8 இவற்றில் பெரியது எது அப்படின்னு கேட்டாங்க. சின்னதும் கேட்பாங்க. சின்னதுன்னா உங்களுக்கு எது பெருசோ அதை டிக் பண்ண போறீங்க, சின்னது கேட்டால் எது சின்னதோ அதை டிக் பண்ண போறீங்க. அடடா, சூப்பர் தத்துவம். இப்போ இந்த 2:3 நம்ம எப்படி சொல்லலாம்? 2/3. அடுத்தது இருங்க, 3 ஒழுங்காக வரல. அடுத்தது 3:5 3/5ன்னு எழுதலாம். அடுத்தது 4:7 4/7ன்னு எழுதலாம். ஃபைனலாக 5:8 5/8ன்னு எழுதலாம். நான் கீழே எழுதி வச்சிருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்போ நான் இதெல்லாம் எனக்கு இதில் இப்போ 2/3 அல்லது 3/5 எது பெருசுன்னு என்னால் கண்டுபிடிக்கிறது சிரமம். நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த நம்பராக கூட ஜஸ்ட்டு 100 பெருகிட்டா போதுங்க. 100 பெருகிட்டா அது என்னவா மாறிடும்? சதவிகிதமாக மாறிடும். சதவீதமாக மாறினா அப்ராக்சிமேட்லி ஒரு முழு நம்பராக கிடைக்கும். முழு நம்பரில் எது பெருசுன்னு கண்டுபிடித்து ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? கண்டுபிடிக்கலாமா? வாங்க. இப்போ 1 5 5 2 5 10 20ன்னு இருக்கும். 1 3 3 2 3 6 60 அப்படின்னு கிடைக்கும். 60%. சரிங்களா? இது சதவீதம் போட்டுக்கணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு இங்கே 7 இருக்குது இல்லையா, இது அடிக்கலாம். இருங்க, ஒன்று அடிச்சுட்டு வந்துடலாம், எல்லாமே அடிக்கணும்ல. இப்போ 3 100 அடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன், பெருக்கிறேன். 200/3ன்னு கிடைக்கும். 5 3 5 6 3 18 அப்படின்னு வரும். 20ல் 18 போனால் மீதி 2 இருக்குது, பக்கத்தில் போடுங்க. அப்போ என்ன வரும்? 6 3 18 அப்படின்னு வரும். மீதி 2 இருக்கும், வேண்டாம் 66ன்னே வச்சுங்க. புரியுதா? ஏன்னா இங்கே 20ன்னு இருக்குது, அடித்தா 6 3 18ன்னு வந்துடும். மீதி 2 இருக்கும். புள்ளி வச்சு அந்த 2க்கு நம்ம என்ன பண்ணணும், அப்படியே போயிட்டே இருக்கும். 66 × 6 6 6ன்னு போகும். அதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் 66. சரியா? ரைட். அதுக்கு அடுத்தது இப்போ 60ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இங்கே வாங்க. இப்போ 7 கூட 100 அடிக்க முடியாது. பெருக்கலாமா? 400 அப்படின்னு வரும். 400/7ன்னு இருக்கும். இப்போ பாருங்க, இது அடிக்கலாம். 1 7 7 35. கரெக்டா? 35 போச்சுன்னா மீதி 40 35 போனால் மீதி 5 இருக்குது, பக்கத்தில் போடுங்க. 7 7 49. கரெக்டாக? மீதி 1 இருக்குது, வேண்டாம், இதோட நிறுத்திக்கலாம். புரியுதா? ஏன்னா மீதி 50, அதில் 7 49 போச்சுன்னா மீதி 1 இருக்கும். புள்ளி வச்சு 10 ஆகும். அப்போ 57.77ன்னு போவோம். அதெல்லாம் வேணாம், இதோட நிறுத்திப்போம். 57%. சரிங்களா? ரைட். இப்போ எது கண்டுபிடிக்கணும்? இதான் இருக்குது. இதில் 8 இருக்குது இல்லையா? அதை பாருங்கள், இது ஈஸி. இதில் பாதி 4, இதில் பாதி 50. மாதிரி இதில் பாதி 2, இதில் பாதி 25. 5 25 எவ்வளோ? 4 25 100. 5 25 125/2ன்னு வரும். இப்போ 120ல் பாதி 60. 5ல் பாதி
2.5 62 வரும். சரிங்களா? இங்கே போடுறேன் 62 வரும், 62 வச்சுக்கிறேன். ஒருவேளை 2 இடத்துல 62 வந்தால் தான் நீங்கள் புள்ளி எதுன்னு பார்க்கலாம். அவ்வளோ அக்யூரேட்டாலாம் வராது. சரிங்களா? அப்போ இங்கே 62, இங்கே 57, இங்கே 60, இங்கே 66. எதுவா பெருசு? 66 தான். கரெக்டா? 66னா 2/3, அதாவது 2:3. இதோ பாருங்க, ஆப்ஷன் டி. அவ்வளோதான். பார்த்தீங்களா? புரியுதுங்களா? போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி. தெளிவாக புரிஞ்சிருச்சா? ரைட்டுப்பா. இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுப்போம். இத்தோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். 57வது கொஸ்டின், கீழ்காணும் விகிதங்களில் மிக பெரியது எது அப்படின்னு 2020 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 4:5, 8:15, 3:10, 1:2 அப்படின்னு கேட்டாங்க. ஆப்ஷன் ஏ 4:5, பி 8:15, சி 1:2, டி 3:10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன். இதோட இந்த டைப் முடிஞ்சிக்கிச்சு. அடுத்த டைப்ல அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.